ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பவி இங்கே இருக்க பல்கேரியன் கிண்டர் கார்டனுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிண்டர் கார்டன். இன்றைக்கி ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும், இது என்ன அதுக்கு முன்னாடியே கூப்பிடுறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே ஸ்கூல் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ ஓப்பன் ஆன பின்ன நம்ம இந்த ஹோல் இயர் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து எல்லா பேரண்ட்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்லி இந்த ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்லாம் கிடையாது, அது எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். பட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தேவைப்பட்டால் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மணியை தான் த்ரூ அவுட் த இயர் தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னு நான் நிறைய பேர் ஃபோட்டோ கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் பவிக்கு ரெடி பண்ணலாம், அது நம்ம ஒரு டிஐவையாக பண்ணி அதில் பவியும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸை வந்து அந்த போர்டோட பேக் ட்ராப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுதான் பெயிண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்குள்ளே அவளை தூங்க வச்சுட்டு அவள் தூங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிண்டர் கார்டன், அப்புறம் நேம், இயரு, அப்புறம் அவள் கிளாஸு இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு அவள் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அவளும் பயங்கர எக்ஸைட்டடாக அந்த பெயிண்டெல்லாம் கையில் ஊற்றுனா எவ்வளோ ஹாப்பியாவாங்க அதில் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தா அவள். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கணும். அதுக்குள்ளே நான் அந்த காசு சொன்னேன்ல, ஸோ அந்த காசு வச்சு தான் த்ரூ த இயர் இப்போ அவங்க கிளாஸுக்குன்னு தனியாக ஒரு குட்டி லைப்ரரி ரெடி பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமா இந்த கிட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மணியை வச்சு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிறதும் இவங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து ப்ரீகேஜி எல்கேஜிக்கெலாம் வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுத வைக்கிறது, ஏபிசிடி சொல்லி கொடுக்குறது. அது இல்லாமல் இவ சென்னையில் கேங்க்ரூ கிட்ஸ்னு ஒரு ஸ்கூலில் போயிட்டு இருந்தால் அங்கேயும் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. பட் மோர் ஆஃப் நம்ம இந்த லெட்டர்ஸ் தியரியை தான் நம்ம வந்து இந்த சின்ன வயசுலேயே டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் இங்கே இருக்கிற கிட்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கல். இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், அவங்களே அவங்களோட நீட்ஸை பண்ணிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் மெயினாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப புதுசாகவும் எனக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. என்னோடய ஒப்பீனியனில் இந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அவங்களுக்கு வந்து ஸ்கூல்னால் இதுதான் அண்ட் இதெல்லாம் இருக்கிறனால நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆனாலே ஃபர்தராக அவங்க அதை படிக்கிறதெல்லாம் தானாக வந்துடும்ன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். டைம் பாருங்கள், 11:15 ஆக போகுது. இப்போ தான் நான் இதை பண்ணி முடித்தேன். இங்கே இருக்க கிண்டர் கார்டனில் வந்து சில இதெல்லாம் முன்னாடியே கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு போகிற ட்ரெஸ்ஸை தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த டாப் அண்ட் இந்த ஸ்கர்ட் தான் போட போகிறா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் நாளைக்கு காலையில் இது தேடுற ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அது கூட போடுறதுக்கான ஸ்டாக்கிங்ஸ், அப்புறம் பேர் ஆஃப் சாக்ஸ் இது கூட போடுறதுக்கு, அண்ட் 2 ஷூ வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி ஒன்று அவுட்டோர் ஷூ, இதை நம்ம வீட்டிலேருந்து போட்டு போகிறது. இங்கே இருக்க ஸ்கூல்ஸில் எப்படின்னா இந்த அவுட்டோர் ஷூவை வந்து அங்கே போய் அவங்களோட லாக்கரில் கழட்டி வச்சுருவாங்க. ஸோ இதை அவங்க கழட்டி வச்சுட்டு இந்த ஷூவை தான் அவங்க உள்ளே போட்டுப்பாங்க. இதுக்கு பேர் ஹவுஸ் ஷூ. இதோட சோலை பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது எதுக்காகனா இப்போ வந்து அவங்களே ஈஸியாக ரிமூவ் பண்ணி அவங்களே வேர் பண்ணிக்கிற மாதிரி கன்வீனியண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறது. கோஇன்சிடெண்ட்டாக பார்த்தா 2 ஷூவும் ஒரே கலரில் போயிடுச்சு. உங்களுக்கு இது என்ன கலரில் தெரியுதுன்னு தெரியல, பட் இது வந்து ஆக்சுவலி பீச் கலர். இது ரெண்டுமே வந்து பீச் அண்ட் இதில் வந்து ஒரு டேன் கலர் போர்டர் வருது முன்னாடி. ஸோ இதை வந்து இங்கேருந்து போட்டு போகிற ஷூ அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக எடுத்து வச்சுருவேன். இது வந்து ஹவுஸ் ஷூ, இதை நம்ம வந்து தனியாக ஒரு பேக்கில் கொடுத்து விடணும். முன்னாடி இந்த டேக் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹவுஸ் ஷூ இது
நெக்ஸ்ட் என்ன கொடுத்து விட சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரெஸ் அவங்க போட்டு போகிறாங்கல்ல, ஸோ இதை ரிமூவ் பண்ணி இந்த ட்ரெஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு இந்த நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க. ஸோ 1 வீக்குக்கு ஒரு நைட் ட்ரெஸ் கொடுத்து விடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீக்குக்கான நைட் ட்ரெஸ் நம்ம இது கொடுத்துடலாம். இது அப்புறம் இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ், இன்கேஸ் அவங்க போட்டு போகிற ட்ரெஸ் எதுவும் ஈரமாகிடுச்சோ எதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ், அது கூட அவங்க இன்னர் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் சாக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பேக்கில் வைக்க போகிறோம். ஸோ இந்த பேக்கில் இந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ். ஸோ இதுக்கு இது இல்லாமல் நம்ம இந்த நைட் ட்ரெஸ், இந்த ஹவுஸ் ஷூ, ஸோ இதுதான் அவங்க போய் அவங்க லாக்கரில் வச்சுருவாங்க. ஸோ இந்த பேக் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஒரு வீக் முடிஞ்சோன்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றும் போது நம்ம இந்த பேக் எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஆல் செட் அண்ட் ரெடி. கொண்டு போகிற பேக், போட்டு போகிற ஷூ, நாளைக்கு போட போகிற ட்ரெஸ் அண்ட் சாக்ஸ். ஸோ ஆல் செட் அண்ட் ரெடி. இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மீட் பண்ணலாம். பாய். அது எப்படி நம்ம எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிச்சு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக போகிறது எப்படி? எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இது அப்போ ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் அது இருக்கும். அப்படியே அமைஞ்சிரும். இன்றைக்கி அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிண்டர்கார்டன் போகும்போது டீச்சர்ஸ்க்கும் கேர்டேக்கர்ஸ்க்கும் ஃப்ளவர்ஸ் கொடுக்கணுன்றது தான் இங்கே ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன் மாதிரியாக. ஸோ அதனால் ஃப்ளவர்ஸ் வந்து இது கொடுக்கணுன்னு தெரிஞ்சதே எங்களுக்கு வந்து ஒரு 8 o'clock. இங்கே வந்து நம்மளுக்கு கோல்டு ஆரம்பித்த அப்புறம் 7 o'clock எல்லா கடையும் மூடிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் ஷாப்ஸில் 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு கடை வந்து ஒரு 24 hours கடை இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாலா வந்து நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிடச்சா பார்க்கலாம், இல்லைனா வந்து அதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. இப்போ 11:45க்கு தான் இந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ குயிக்காக நான் வந்து அதை ஒரு 3 bouquets, 2 டீச்சர், ஒரு கேர்டேக்கர், அப்புறம் அவங்க பிரின்ஸிபலும் பயங்கர ஸ்வீட்டாக. ஆக்சுவலி அவங்க பிரின்ஸிபல்னால தான் பவிக்கு இந்த கிண்டர்கார்டனே கிடச்சிது. இங்கே இருக்க கிண்டர்கார்டனுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு இங்கே இருக்கிற லாங்குவேஜ் பேசாத ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்னால நம்மளுக்கு ஈஸியாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நம்மளால் அதை வாங்கிட முடியல. ஸோ இந்த பிரின்ஸிபல்னால தான் எங்களுக்கு இந்த ஸ்கூலே கிடச்சிது. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு ரோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு. டோட்டலி 4 ரெடி பண்ணியிருக்கோம். 2 டீச்சருக்கு, 1 கேர்டேக்கருக்கு அண்ட் 1 பிரின்ஸிபலுக்கு. லாஸ்ட்டாக பவ் மட்டும் ஆட் பண்ணிட்டா ஆல் டன். எடுத்து வச்சுட்டு நம்ம போய் தூங்கிடலாம். இதுதான் நான் பிரின்ஸிபலுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இது 2ம் டீச்சர்ஸ்க்கு. அந்த ஃபுல் ஒயிட் வந்து கேர்டேக்கருக்கு. இப்போ டைம் பாருங்கள் என்னென்னு. நான் எத்தனை மணிக்கு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ டைம் பாருங்கள் 12:30. ஸோ குயிக்காக போய் தூங்கிட்டு மார்னிங் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்திரிச்சப்போ டைம் 6:30. வெளியே போய் பார்த்தா இன்னும் வெளிச்சமே வரல. இங்கே வின்டர் ஆரம்பிக்க போகிறனால நம்மளுக்கு டே லைட்டு ரொம்ப லேட்டாகவும் ஈவினிங்கும் சீக்கிரம் செட் ஆயிரும். நான் நைட்டு எல்லாம் பண்ணி முடித்து போகும்போது பயங்கர மிஸ் ஆக்கிட்டு அப்படியே தான் வச்சுட்டு போனேன். ஃபைனலி அந்த கார்டு வச்சு பவியும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டு அண்ட் பவிக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே பேக்லாம் ரெடி பண்ணல நேற்று. ஸோ அதுவும் ரெடி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் பவி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டே போக போகிறோம், நமக்கும் புதுசாக தானே இருக்க போகுது. ஸோ அவங்க டீச்சருக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு டைம் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவியாக நடந்து போகிறதுக்கு. அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பவி பயங்கர எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்டா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம போய் எப்படி ஃபர்ஸ்ட் டே இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலில் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம போட்டு போன ஷூவை கழட்டிட்டு நம்ம அந்த ஹவுஸ் ஷூவை போட்டு விட்டு பவி கிளாஸ்க்கு போக வேண்டியதான். ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. எனக்கும் பாலாக்கும் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வீடே அமைதியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நம்ம ஈவினிங் போயிட்டு இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஹலோ அகேன். இப்போ டைம் 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம இப்போ பவியை போய் குயிக்காக கூப்பிட்டுட்டு வந்துடலாம். எப்படா டைம் ஆகும்னு நானும் பாலாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு காலிங் பெல் இருக்கும். ஸோ அதில் பவியோட கிளாஸ் ப்ரெஸ் பண்ணால் அவங்க மிஸ் வந்து நம்மளுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்றைக்கி டேயோட ஷெடியூல் அந்த போர்டில் எழுதிட்டு அண்ட் அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த மாதிரி அவங்க லாக்கர் முன்னாடி ஸ்டிக் பண்ணுறதை நோட்டீஸ் போர்டில் அப்புறம் அந்த சைடில் ஹேங் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். பவிக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பட் எங்களுக்கு பல்கேரியாவில் வந்து பவி ஸ்கூலுக்கு போகிறான்றதே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட ஜேர்னியை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். Until then, thanks for watching. Take care. Bye.